ஆரம்பித்த கொஞ்ச நாள்லேயே விஷாலுக்கும் ரவி அரசுக்கும் ஒரு சின்ன முட்டல் முதல் இருந்துகிட்டே இருந்திருக்கு. என்னன்னா முதல்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவர் கூட இருந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாரும் வேணாம், அதிகமான ஆட்கள் இருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை வந்து வெளியேற்றக்கூடிய வேலை செஞ்சுருக்காங்க. அந்த 4-5 வருஷமாக ட்ராவல் பண்ணாங்க. 4-5 வருஷமா இல்லை, அசிஸ்டன்ட் டைரக்டருடைய வாழ்க்கை வந்து ஒரு நிலையில்லாத வாழ்க்கை. ஷூட்டிங் இருந்தால் தான், சம்பளம் கொடுத்தா தான் அவருடைய பொழப்பு. அவருக்கு ஒரு குடும்பம் இருக்கும், குழந்தை இருக்கும். அப்போ டேரக்டர் அவருடைய ட்ராவல் பண்ணுறப்ப ஆல்ரெடி அவர் சிவராஜ்குமார் படத்துக்கு ட்ராவல் பண்ணியிருக்காங்க ஒரு 2-3 வருஷம். இப்போ இந்த படத்துக்கு ஒரு 6-7 மாதம் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஒரு 3-4 வருஷம் இருக்கிறாங்க, இந்த டேரக்டர் நம்பி இருக்கிறாங்க. ஷூட்டிங்கும் போன பிறகு ஷூட்டிங்லேருந்து அவங்கள வந்து நிப்பாட்டியிருக்காங்க. ஒரு 3-4 பேர் அப்படி மொத்தமாக நிப்பாட்டினோடனே கடைசியில் இவர் தரப்பு ஆட்கள் யாருமே இல்லை, விஷால் தரப்பு ஆட்கள் சில பேர் உள்ளே வந்துட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல் என்ன சொல்கிறாங்கன்னா, 2 நாளைக்கு முன்னாடி டேரக்டரே இல்லாமல் ஒரு நாள் ஷூட் பண்ணிட்டாங்க, டேரக்டரே இல்லாமல் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். அப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்கிரிப்ட் சைடில் அவர் நிறைய சேஞ்சஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நான் பண்ண ஸ்கிரிப்ட் வேறு, அவர் பண்ண ஸ்கிரிப்ட் வேறு, இவர் ஸ்கிரிப்ட் சைடே மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு முட்டல் மோதல் பிரச்சனை வந்து டேரக்டர் ரவி அரசுக்கும் டேரக்டர் விஷாலுக்கும் போய்கிட்டு இருக்கிறதாக ஒரு பரவலாக இண்டஸ்ட்ரிக்குள்ளே போய்கிட்டு இருக்கு.